வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோம் மேட் குக்கிங் சேனல்லேருந்து மீன் பெரட்டல் தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம மீனை நல்லா சுத்தம் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஆப்ஷன் என்னென்னா, உங்களுக்கு வேணும்னா லேசாக வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி வேணானாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஊசி மிளகால செய்ய போகிறோம். நான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம மீனை நல்லா அந்தமாரி பொரிச்சிட்டோம். இப்போ மீனை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு மண்ணில் வச்சுக்கணும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மீனுக்கு ஊசி மிளகா, வெங்காயம், ஒரு சிராய், கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் முக்கியமாக காஞ்ச ஊடான், ஈக்காம்பீஸ் கொஞ்சம், பிளாச்சாங் கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு இப்போ எண்ணெயில் வதக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த மீன் பொரித்த எண்ணெயிலே பிளாச்சாங், காஞ்ச ஊடான், ஈக்காம்பீஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போ நம்ம அதெல்லாம் வதங்கின கையோட அது கூட நம்ம அதை வச்சு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதக்கிடுவோம். நல்லா நம்ம வதக்கிட்டோன்னே அடுப்பை அடைச்சிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்குவோம். அப்படி உங்கள்கிட்ட அம்மி இருந்துச்சுன்னா அம்மிக்கல்லில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் இது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்ச அந்த சாந்தெல்லாம் இதை போட்டுருவோம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு எலுமிச்சிக்காய் சாறு ஊற்றுவோம். நீங்கள் ஒரு 5 எலுமிச்சிக்காய் எடுத்துக்கோங்க. லிமோ பீஸ் அதை எடுத்து சாறை ஊற்றிடுங்க. நார்த்தங்காய் ஊற்றி நல்லா இதை வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பொரிச்ச மீனெல்லாம் அதில் போட்டு பருத்தி எடுத்துருவோம். நல்லா பரட்டியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம சமையல்.